ஓம் நமோ வெங்கடேசாய. 1008 ஹோமகுண்டத்தில் ஸ்ரீ மகா சுதர்சன யஜ்ஞம் பிப்ரவரி மாதம் 19 மற்றும் 20ஆம் தேதி பாலாஜி நகர் மெயின் ரோடில் கேஆர்ஜி கார்டன் என்ற இடத்தில் ஆதம்பாக்கத்தில் நடைபெற உள்ளது. இன்று முதல் அது ஆரம்பித்து சங்கல்பம் செய்து கொண்டு நாளை காலையிலும் 7:30 மணி முதல் 9 மணிக்குள்ளாக சங்கல்பங்கள் செய்து கொண்டிருக்கலாம். சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் பார்த்தசாரதி பட்டாச்சாரியார் திருவல்லிக்கேணி யாகம் நடைபெற வேண்டிய இடத்திற்கு அனைவரும் வந்திருந்து ஸ்ரீவைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியாக நடைபெறுகின்ற இந்த ஹோமத்தில் பங்கேற்று சுதர்சனரின் அனுகிரகத்தை பெற்றுயும்படியாக பிரார்த்திக்கின்றோம். கலியுக தெய்வமான திருமலை திருப்பதி ஸ்ரீ திருவேங்கடமுடையானுடைய அர்ச்சனை முதலான கைங்கரியங்களை ஸ்ரீவைகானச ஆகம முறைப்படி நிகழ்த்தும் அர்ச்சகர்கள் ஸ்ரீவைகானசர்கள், அரசமரம், கபில பசு, துளசி, ஸ்ரீவைகானசர்கள் ஆகியோர் பெருமாளுக்கு பிரியமானவர் என்று புராணங்கள் விளக்குகின்றது. ஸ்ரீ மகாவிஷ்ணு தமது பக்தர்களை காத்து ரட்சிக்கும் பொருட்டு ஸ்ரீ சுதர்சனம், சக்கரம், சங்கு, கதை, வாள், வில் என்ற பஞ்ச ஆயுதங்களை தாங்கி அருள் புரிகின்றார். இவ்வைந்து ஆயுதங்களிலே ராஜனாக இருப்பவர் சுதர்சன ராஜன், சக்கரராஜன், சக்கரத்தாழ்வார் என்று 16 ஆயுதங்களை தாங்கிய வடிவில் போற்றி வழிபடப்படுகின்றார். அவரது அருளை பெற மேற்கொள்ளப்படுவதே ஸ்ரீ சுதர்சன மகா யஜ்ஞம். ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியாக பட்டாச்சாரியர்களை கொண்டு அரசு சமைத்து பசு, நெய், துளசி பெருமாளுக்கு உகந்தவைகளால் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி நடைபெறும் ஸ்ரீ சுதர்சன ஹோமத்தில் கும்பத்தில் செய்யப்படும் தியானம், ஜபம், அர்ச்சனை முதலியவற்றில் மூல மந்திரங்களை கொண்டு சமைத்து நெய், பழ வகைகள், பட்சணங்கள், அன்னம், பொறி இவற்றை அக்னி மூலம் சமர்ப்பித்து ஸ்ரீ சுதர்சனரின் அருளை அனைவரும் பெற்று மனக்கவலை, நோய், மனோபயம், நஷ்டங்கள் நீங்கி வெற்றிகளை மேம்படுத்தி கொண்டு என்றென்றும் திருவேங்கடமுடையான் திருவருளுக்கும் அவரது ஸ்ரீ சுதர்சனரின் அருளுக்கும் பாத்திரர்களாக பிரார்த்திக்கின்றோம்.